வணக்கம். இது திருச்செல்வம். காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன் திருச்சிக்கு. பேசிக்கலி நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை கிராம அளவில் குறிப்பிட்ட வகையில் கொண்டு போய் செயல்படுத்துகிறப்ப விவசாயிகள் திட்டமிடுறதுலேருந்து விற்கிற வரைக்கும் உள்ள வேலைகளை அந்த கிராமத்திலே செய்து முடிக்கிறதுக்கான ஒரு தீர்வை நோக்கி ஒரு குரூப் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனுடைய இன்றைக்கி என்னென்னா இந்த திருச்சியில் இந்த கார்பன் கிரெடிட் அது தொடர்பாக இன்றைக்கி ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் கருதி இன்றைக்கி அதில் பங்கு பெற்றோம். இப்போ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இன்னும் நம்ம மாநிலத்தில் அந்த அளவு இல்லை. அப்படிங்கிறப்ப இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு இந்த கார்பன் கிரெடிட் சிஸ்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது, அது எப்படி விவசாயிகளுக்கும் என்வைரன்மெண்ட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் அது எப்படி பலன் தருங்கிறத சுருக்கமாக பதிவு பண்ணுறது முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா இந்த கார்பன் எந்த அளவுக்கு வெளியிடப்படுதோ தொழிற்சாலைகளால் அல்லது வாகனங்களால் வரக்கூடிய அந்த கார்பனால் தான் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பாதிப்பு, உலகம் வெப்பமயமாதல், அது சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பருவகால மாற்றங்கள், இதோடைய பாதிப்பு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். இப்போ உலக உணவு கழகமே உலகத்தில் இந்த மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ண முடியாத சூழல் போய் மக்கள் ஒரு பசி பட்டினிங்கிற அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு எல்லா நாடுகளுமே இன்னைக்கு அந்த சுற்றுச்சூழலை பிரச்சனைகளை சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கார்பன் கிரெடிட் எப்படி பங்கு வகிக்கும்னா, ஒரு தொழிற்சாலை தான் வெளியிடக்கூடிய கார்பன் அளவுக்கு சமமான அளவு அதை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மரங்களை நட்டு வளர்ப்பதன் மூலம் அவங்கள் வெளியிடுற கார்பனுக்கு சமன் செய்கிற அளவுக்கான ஒரு திட்டம் தான் இந்த கார்பன் கிரெடிட்டுங்கிறது. இது இப்போ இந்தியா மாதிரி நாடுகள் ஏன் இது இப்போ முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா, வளர்ந்த நாடுகள் அல்லது இடப்பற்றாக்குறையில் சின்ன நாடாக இருக்கும், ஆனால் வளர்ச்சி அடைந்த தொழிற்சாலையில் அதே உள்ள நாடாக இருக்கும். அங்கே வெளியிடப்படக்கூடிய கார்பனுக்கு அந்த நாடுகளுடைய கட்டுப்பாட்டின்படி இவ்வளவு கார்பனுக்கு நீங்கள் இவ்வளவு சமன் செஞ்சால் தான் உங்கள் நிறுவனத்துக்கு உண்டான சட்ட ரீதியிலான விஷயங்களை நாங்கள் பண்ண முடியும். இல்லைன்னா பெனால்ட்டி கொடுக்கக்கூடிய சில நாடுகள்லாம் கூட இருக்குது. அந்த நாடுகளில் உள்ள அந்த கம்பெனிகள் என்ன பண்ணுதுன்னா, இந்தியா மாதிரி உள்ள நாடுகளை தேர்வு பண்ணி இங்கே உள்ள இடங்களில் இந்த மரங்களை வளர்த்ததன் மூலம் நான் இவ்வளவு குவான்டிட்டி கார்பனை வெளியிடுறேன், அதுக்கு உள்வாங்கக்கூடிய அளவுக்கு இத்தனை மரங்களை நான் நட்டுருக்கேன், அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கு இங்கே அதை மதிப்பீடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாக அதை மதிப்பீடு பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை அவங்க அந்த நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அந்த கம்பெனிகள் ஒரு அரசாங்கத்தில் எந்த தடையும் இல்லாமல் அவங்க இயங்கக்கூடிய சூழல் பல நாடுகளில் இருக்குது. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் எந்த பகுதியில் அவங்களுக்கு